ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன கழிவருதன், வீட்டுக்கு வந்த பெரிய மனுஷன இப்படிதான் வானு கூப்பிடாம வாசல்ல வச்சு பேசுவீங்களா? உள்ள வானு மரியாதை கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? ஏண்டி எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்கா? எதுக்கு இவன் வீட்டு வாசல் முன்னாடி இப்படி தாம்பூல தட்டோட நிக்கிறான்? ஏய், என்னடா வேணும் உனக்கு? இப்ப எதுக்கு நீ பழத்தோட்டோட வந்து இங்க நிக்கிற? ஏய் எடுபுடி தம்பி, நான் உங்க முதலாளி கிட்ட பேச வந்திருக்கேன். முதலாளியும் பேசும்போது எடுபுடி நீ குறுக்கால பேசக்கூடாது, பகந்துருவேன். என்ன மிஸ்டர் கலிவர்தன், எடுபுடி பசங்களெல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கணும், இல்லனா இப்படித்தான். பாருங்க, நான் ஒரு நிலக்கிறாருன்னு கூட தெரியாம எனக்கு சரிசமமா பேசிக்கிட்டு இருக்கான். ஏய், யார பார்த்து என்னடா பேசுற? அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிருவேன். நிறுத்துறா கலிவர்தன். இது யாரு? உன் தங்கச்சி காஞ்சனா தானே? பாவாடை தாவடியில பாக்கும்போது சின்ன பொண்ணா தெரிஞ்சா, இப்ப புடவையில பாக்கும்போது முத்துன புடலங்கா மாதிரி இருக்காளே. டேய், என்னடா வேணும் உனக்கு? இப்பதான் ஒருத்தி வெடிய போட்டு எங்க எல்லாத்தையும் கடுப்பேத்தி விட்டு போன, இப்ப நீ வந்திருக்கிறியா? என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன மிஸ்டர் கலிவர்தன், நீங்களும் உங்க எடுபுடி மாதிரியே மரியாதை இல்லாம பேசுறீங்க. சரி, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேர விஷயத்துக்கே வர. இங்க பாரு கலிவர்தன், உனக்கும் மாமா குடும்பத்துக்கும் பல வருஷம் பகையா இருக்கு. அந்த பகை தீரணும்னா நான் சொல்றதுதான் ஒரே வழி. உன் தங்கச்சி காஞ்சனாவ என் மாமன் பையன் பிரபாகரனுக்கு பேசாம கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. என்னென்ன சொல்றது? என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? நிச்சயத்தை பேசி முடிச்சிட்டு போகத்தான் தாம்பூலத்தட்டோட வீடு தேடி வந்திருக்கு. ஏய், அட இருமா, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லா புரியுது. உனக்காக தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அடிங்க. என்னாச்சுங்க இந்த ஆளுக்கு? இங்க வந்து லூசு மாதிரி உளறிட்டு இருக்கான். ஆபா கலிவர்தன், உங்களுக்கு ஒரு தங்கச்சி தானே? இது யாரு? ஓ, கதை அப்படி போதா? சரி சரி சரி, பெரிய மனுஷனுங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறது சகஜம்தான். அதுக்காக வீட்டுக்கேவா கொண்டு வந்து வச்சுக்கிறது? ஏங்க, அவன் என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கான் பாருங்க. ஏய், என்னடா பிரச்சனை உனக்கு? ஏன்டா அப்படி பேசிட்டு இருக்க? இன்னொரு வாட்டி இப்படி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அடிச்சு வாய்கையெல்லாம் உடைச்சிருவான் பாத்துக்க. போடா முதல்ல. சரி விடுங்க, உண்மையா சொன்னா கோவம் வரதா செய்யும். பல்லு இருக்கு, பக்கோடா சாப்பிடுறீங்க. ஆனா என்ன, கல்யாணம் ஆகாத தங்கச்சியை வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படி ஒரு தப்பா பண்றது ரொம்ப தப்பு. ஏய் ரேஷன் கார்டு, அவ்வளவுதான் உனக்கு. ஒழுங்கா காமெடி பண்ணாம ஓடிரு பாத்துக்க, இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கோப்படாம நான் சொல்றத கேளு கலிவர்தன். என் மாமா பையன் ஒரு டாக்டர். அவனும் உன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் நல்லா வச்சு பாத்துப்பான். அங்க பார், உன் தங்கச்சி இப்பவே வயசு முத்தி போய் வெக்கப்படுது. இதுக்கப்புறமும் கல்யாணம் பண்ணலன்னா அப்புறம் பல்லு போன மாடு மாதிரி நாளைக்கு சந்தையில விலை போகாது. ஏய், என்ன பார்த்து என்னடா சொன்ன? உன்னை இங்கேயே நிக்கிற இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவேன். உன் மூஞ்சியும் முகர கட்டையும். இங்க பாரு காஞ்சு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் சொல்றத கோவப்படாம கேளு. வயசுக்கு வந்த பொண்ண எத்தனை நாளைக்கு உங்க அண்ணன் கலிவர்த வீட்டுல வச்சுக்க முடியும்? கஷ்டம் தானே. பேசாம கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. அண்ணே, தங்கச்சி, நடந்த பிரச்சனையில நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த ஆஸ்பத்திரியில நம்மளுக்கு போய் அந்த டாக்டர் அடிச்சாங்கல்ல, அப்ப தவறுதலா இவன் மண்டையிலையும் கட்டையில ஒரு அடி விழுந்துச்சு. அதனால பழசெல்லாம் மறந்துட்டான் போல இருக்கு.
நம்ம ஆளுங்க அப்பவே சொன்னானுங்க. ஆனா இப்படி தாம்பாளத்தட்டை தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டு வாசலே நிப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்ன கலிவர்தன், அங்க உங்களுக்குள்ளார குசு குசுன்னு கிசு கிசு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு பதில சொல்லுங்க.